வணக்கம். சோளா பூரி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து மைதா மாவில் செய்வாங்க. நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை. இந்த ரவையை வந்து இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். சோடா மாவு வேணால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 2 டீஸ்பூன் சீனி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். தயிராக எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவு தயிர், கெட்டி தயிர் எடுத்துக்கணும். மோர் மாதிரி எடுத்திங்கன்னா 1/2 கப் மோர், 2 வரமிளகாய் இந்த மாதிரி 1 2 முணுக்கி எடுத்து வச்சுக்கணும். இதிலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்தா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். பார்க்கவும் அழகாக இருக்கும், காரமாகவும் இருக்கும். உடைச்சி வச்சுருக்க மிளகாய், சோடா மாவு வேணுன்னா சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு, சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். சர்க்கரை நல்லா கலந்து விடலாம். எடுத்து வச்சுருக்க மோர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பிணையணும். எப்போதும் போல் பூரிக்கு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணையணும். இப்போ இது வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலே அப்படியே ஊற வச்சுக்கணும். மேலே வந்து ஒரு துணி போட்டு இறுக்கமாக மூடி வச்சிடலாம். டப்பாவில் போட்டு மூடி வைக்க போகிறேன். 3 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு கோதுமை மாவு. நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். பெரிய பொரியாக வேணுன்னா பெருசாக உருட்டி எடுக்கணும். சின்ன பொரியாக வேணுன்னா சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். ரொம்ப நைஸாக தைக்க வேண்டாம். பூரி தேய்ச்சாச்சு. எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். மிளகாய் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கலர் மாதிரி தான் வரும், வெள்ளை வராது. இப்போ கோதுமை மாவில் செஞ்ச சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொண்டைக்கடலை சன்னா சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். குருமா கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். நன்றி.